அன்னை வடிவேல் போட்ட கெட்டப் நாய் சேகர் உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத வேலை எஸ்வி சேகர். தளபதி விஜய் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அதுதான் இப்ப வைரல் ஆயிருக்கு. எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த எஸ்வி சேகர் அவர்கள் தளபதி விஜய் வெளியிட்ட வீடியோவை தரகுறவா பேசியிருக்காரு. அதாவது ரிஹர்சல் பண்ணிட்டு அவர் ரிஹர்சல் பண்றாரு பண்ணல உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போனாமல எதுக்கு நீங்க தேவையில்லாம அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. கரூர் இன்சிடென்ட் நடந்தப்ப அவர் கரூரை விட்டு போறதுக்கே அவருக்கு மனசு இல்ல, தொண்டர்கள் தான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு நான் திருச்சியில இருந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு இங்கேயே உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திருச்சியில வேணா நீங்க சென்னையே போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூளைய முச்சந்தில கழட்டி வச்சுட்டு பேசுவாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும் அந்த பதிவு நல்லா கேட்டுக்குங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல முதல்வர் இருக்காரு, அமைச்சர் இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, அன்பில் மகேஷ் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க தளபதி விஜய் அவர்களை அலோவ் பண்ண முடியும்? அவர் எப்படி போவாரு? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்கல்ல. எவனாவது கூட்டத்துல தாவேக்கா துள்ள போட்டு கல்ல விட்டு எரிஞ்சு அவர் ஏதாவது தப்பா பேசினா, கஷ்டப்படுற மாதிரி பேசினா அவருக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. கேட்டா தளபதி வரல, ஏன் வரல, எதுக்கு வரல, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல, இன்னமும் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலீங்க. பர்மிஷன் கொடுத்தாதானே அவர் வந்து பாப்பாரு. அது தெரியாம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உருட்டுறது, நடிகைகளை வச்சு பேசுறது, இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு? வர்ணமா வச்சுட்டு வாய்களையே பேசுறீங்கல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் இன்னும் வந்து பாக்கலன்ட்டு எங்க நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா? இங்க காவல்துறை தான் கரெக்டான பாதுகாப்பு கொடுப்பாங்களா? எங்க அவ்வளவு தொண்டர்கள் ரசிகர் இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு இல்ல, கல்ல விட்டு அடிக்கிறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, செருப்படுத்தி வீசுறாங்க, இவ்வளவு பேசுறீங்கல்ல. நான் ஒன்னு கேட்கறதுக்கு மனசரி தொட்டு ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம். இவர் அதையும் மீறி கரூருக்கு வந்தா இவருக்கு பாதுகாப்பு இருக்குமா? கட்சிக்காரனோ யாரோ துண்ட போட்டு வந்து தாவைக்கா துண்ட போட்டுட்டு வந்து ஏதாவது பேசினா ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் ரொம்ப வேதனையில இருப்பாங்க. பெற்றோர்கள்லாம் கொதிச்சு போயிருந்தாங்க. என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் மகனுக்கு அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாம் வேதனையில இருக்காங்க. ஆதங்கத்தில் தளபதி தான் பேசிட்டா அது அவருக்கு கஷ்டமா இருக்காதா? இந்த மாதிரி நடக்கும், அசம்பாதி நடந்தா என்ன பண்றதுன்னு எதையுமே யோசிக்க மாட்டீங்க இல்ல. மைக்க நீட்னா அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறது, நீங்களும் மைக்க நீட்டி. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு சினிமா ரிவ்யூ எடுத்தா இவங்க ரிவ்யூ எடுக்கிறவங்க படமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ரிவ்யூ எடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக்னு சொன்னாங்களே, செகண்ட் ஆஃப் லாக்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, படமே பார்க்காம. அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க கேள்வி கேட்கறது. தளபதியா மக்களை போய் பார்க்கல, பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கல, இது தளபதி தப்பா இல்லையா? அவர் அரசியல் பிரவேசத்துல இதெல்லாம் நல்லா இருக்குமா? மக்கள் ஒரு ஓட்டு போடுவாங்களா? கூட்டம் ஓட்டா மாறுமா? இதெல்லாம் நீங்க கிளப்பி விடுறதுதான் மீடியா. ஐயா எஸ்பி சேகர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க நீங்களே பாருங்க. மக்களை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கரூர்ல வந்து இந்த 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு ஒரு சுமார் 36 மணி நேரம் கழித்து ஒரு வருத்தமான முகத்தோட ரிஹர்சல் பார்த்தாரா இல்லையா தெரியாது, டைரக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன வேணா வீட்டுல எங்க வேணா வந்து கைது செஞ்சுக்காங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு. இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட. ஏனென்றால் ஒரு கூட்டம் மட்டுமே ஓட்டாக மாறிடுங்கிற ஒரு தவறான கருத்தில் தான் இந்த கூட்டமும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நாங்க நடத்த மாட்டோம் எழுதி கொடுத்த பிறகும் அந்த ரோட் ஷோ நடத்துறது, அதுதான் அந்த தவறுக்கு அடிப்படை காரணம். ஒரு 10,000 பேர் தான் வருவாங்கன்னு தாவேக்கால எழுதி கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு 27,000 பேர் வந்தா நாங்க என்ன பண்றதுன்னா அதுதான் கட்சி கட்டுப்பாடு, மாப் சைக்காலஜி. கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர் தான் தலைவராக வர முடியும். அதை தெரிஞ்சுக்கணும். போலீஸ் செய்யணும், போலீஸ்க்கு நீங்க சரியான தகவல் கொடுக்கணும். சரியான தகவலை கொடுக்காமல் எல்லாத்தையும் அரசாங்கத்தின் மேல தப்புன்னு சொல்லி தப்பிச்சுக்க முயற்சி பண்றது மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன வேணா தப்பு நடந்து போச்சு. ஆனா ஒரு தலைவனாக தன்னை பார்க்கணும்னு வந்த ரசிகர்களையோ குடும்பத்தாரையோ குழந்தைகளையோ அதுல 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த தனி பிளைட்ல போக வேண்டிய அவசியமே இல்ல. கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருக்கணும். ராத்திரி 10 மணிக்கு மேல இங்க முதலமைச்சர் கிளம்பி வந்து அங்க வந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு போயிருக்காரு. அங்கேயே வந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துல தான் 24 ஹவர்ஸ் இருந்தார். அன்பில் மகேஷ் அவரும் அங்க 24 ஹவர்ஸ் இருந்தார். அரசு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்த பிறகு நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போறது ஒரு விதமான கோழைத்தனம். பிரச்சனை இருக்கிற இடத்துல ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல், கோழைத்தனம். அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல. இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம், நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றும் சொல்லலாம். இது அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டுருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால போலீஸ் விசாரணை நடக்குது. டெல்லியில இருந்து 8 MP வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்தது கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை யாரையும் நான் குற்றம் சொல்லல. அரசியலுடைய முதல் பாடத்தை மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாரு விஜய். அதுல இருந்து சரி பண்ணி வெளியில வர வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் மற்றவர்களை குற்றம் சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன்? சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு கேட்கறவன் தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமா இருக்குது, எனக்கு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஏங்க பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்ப அடக்கம் பண்ணியாச்சு, நிறைய பேர் எரிச்சிட்டாங்க, சாம்பல் வந்துருச்சு. இப்ப போய் நீங்க என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க? அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும்போது நீங்க போகாம இப்ப இன்னும் 10 நாளைக்கு போறேன், 16 நாளைக்கு போறேன், நான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தலாம், நான் 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 10 வயசு குழந்தை உங்களால கொடுக்க முடியுமா? உயிருக்கு உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்கங்க. வெறும் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. இது இப்போ இல்ல, பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது ஷோ பேசுறார் மெரினால 1 லட்சம் பேர் கூட்டம்.
தெரிஞ்சுக்கங்க. கூட்டம் வரும், நடிகனை பார்க்க கூட்டம் வரும். ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். நான் 53 தடவை பிளட் கொடுத்திருக்கேன், விஜய் கொடுத்திருக்காரா? நான் 600 அனாதை பிள்ளைகளை அடக்கம் பண்ணிருக்கேன், விஜய் கொடுத்திருக்காரா? அப்படி பார்த்தா நான் விஜய் விட பெரிய நடிகன் இல்லை, ஆனால் விஜயை விட நல்ல மனிதன். அந்த நல்ல மனிதன்கிற பேரை எடுக்கிறதுக்கு ஒரு தலைவன் கத்துக்கணும். சிஎம் வந்து அரஸ்ட் பண்ணுங்க, என்ன சிஎம் அரஸ்ட் பண்ண மாட்டார், தமிழக அரசு விஜய் அரஸ்ட் பண்ண மாட்டார். அந்த சிம்பத்தியை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் ஏதாவது கெயின் பண்ணலாம் நினைச்சா அதுவும் விஜய்க்கு தோல்வியாகத்தான் போகும். அரசியல்ல பழம் தின்னு கொட்ட போட்டு 6வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கும் அரசு இந்த திமுக அரசு. அவங்க கிட்ட போய் சும்மா இன்னும் வரவே இல்லை. கமலஹாசன் வந்தார், அரசியல் எங்க வந்தார்? திருப்பி திமுக கூட்டணி தானே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரியாம இங்க வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் ரொட்டி பால் திட்டம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ரஷ்யன்ல எத்தனை பேர் ரத்தம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? இன்னும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்த்த படிக்க வச்சிருக்காங்க தெரியுமா? விலை இல்லா மருந்தகம், சாப்பாடு போடுறது, இதெல்லாம் அவர் சொல்றாரு. இதெல்லாம் நான் பண்ணேன். ஆனா தளபதி சொல்லலையே. அவர் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்களேன், பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப அவரு சொல்லியிருக்காரு, பப்ளிசிட்டி தானே. எஸ்வி சேகர் அவர்களே, என்னதான் நீங்க கத்தி தளபதியை பத்தி தப்பா பேசினாலும் மக்களுக்கு தெரியும். ஊர்க்குருவி பருந்தாகாத ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான். இனிமேலாவது தளபதி ஏன் வரல, மக்களை வந்து சந்திக்கல, ஏன் கரூர் ஜிஹெச் வரல, தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ்.